நாம நவக்கைலாயங்கள் அப்படிங்கிற ஒன்றை வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இல்லை இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி வட்டத்தில் உள்ளவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அகத்திய முனிவரோட சீடர்களோட மிக முக்கியமானவர் தான் ரோசம முனிவர். இவர் ஒரு முறை வந்து முக்தி அடைந்த சிவபெருமானை நேரில் தரிசித்து முக்தி அடைய வேண்டும்னு வழிமுறை கேட்கும்போது, அகத்திய முனிவர் என்ன சொல்றாருன்னா, தாமிரபரணி ஆற்றில் 9 தாமரை மலர்களை மிதக்க விட்டு ஒவ்வொன்றா கரை ஒதுங்குற இடங்கள்ல சங்கு மூலம் நீராடி நவக்கிரகங்களோட வரிசையில் சிவபெருமானை வழிபட்டால் காட்சி கிடைக்கும்னு சொல்றாரு. அதன்படி இந்த 9 மலர்களும் கரையேறிய இடங்கள் தான் நவ கைலாயங்கள்னு அழைக்கப்படுது. பாபநாசம், சேரன்மாதேவி, கோடகநல்லூர், குன்னத்தூர் இந்த 4 ஊர்களும் வந்து திருநெல்வேலி மாவட்டம். மொரப்பநாடு, திருவைகுண்டம், தென்திருப்பேரை, ராஜபதி, சேந்தபூங்குளம் இந்த 5 தலங்களும் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். இது எல்லாமே தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்குது. இதில் முதல் 3 தலங்கள் மேல் கைலாயம், அடுத்த 3 நடுக்கைலாயம், அடுத்த 3 கீழ் கைலாயங்கள். இதில் பாபநாசம் சூரியனுக்குரிய தலமாகவும், சேரன்மாதேவி சந்திரனாகவும், கோடகநல்லூர் செவ்வாய், குன்னத்தூர் ராகு, முரப்பநாடு வந்து பார்த்திங்கன்னா குரு, திருவைகுண்டம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி, தென் திருப்பறைங்கிறது வந்து புதன், ராஜபதிங்கிறது கேது, சேர்ந்த பூமங்கலம்ங்கிறது சுக்கிரனுக்குரிய தலங்களாக மொத்தம் 9 கைலாய தலங்களுக்கு. அதுக்கு முன்னாடி ஸ்கெட்ச் மேப்பும் கீழே இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. இதன் வழியாக அதாவது இப்போ திருநெல்வேலியில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, திருநெல்வேலியில் ஆரம்பித்து இந்த 9 கோயிலையும் ஒரே நாளில் பார்த்து மறுபடியும் திருநெல்வேலி பண்ணுற அளவுக்கு இன்றைக்கும் தமிழக அரசுகிட்ட வசதிகளும் அதே மாதிரியே சுற்றுலாத்துறையும் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த கோவிலை நம்ம ஒவ்வொன்றுகளாக பார்ப்போம். அதாவது பாபநாசத்தில் ஆரம்பித்து சேர்ந்த பூமங்கலம் வரைக்கும் ஒவ்வொன்றா பார்ப்போம். அதற்கு முன்னால் நவக்கைலாயம்னா என்னங்கிறத சொல்லியிருக்கேன்.